கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். சந்தோஷமாக இருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன் என்று பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் இப்படி குறிப்பிடுகிறார். இந்த வசனம் சூழ்நிலை நல்லதல்ல, மகிழ்ச்சி நீங்கள் அடையுங்கள் என்று சொல்லவில்லை, கர்த்தருக்குள் மகிழ்ச்சி கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறது. அதாவது பிரச்சனைகள் இருந்தாலும், பாடுகள் இருந்தாலும், வேதனைகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், ஜெபத்திற்கு இன்னும் பதில் வராவிட்டாலும், வாழ்க்கை கடினமாக தோன்றினாலும் எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். மகிழ்ச்சியின் காரணம் சூழ்நிலை அல்ல, தேவன்தான். பவுல் இந்த வார்த்தையை எழுதும்போது சுதந்திரமாக இல்லை, கஷ்டத்தில் இருந்தார். ஆனால் அவர் அறிந்த உண்மை, தேவனிடம் இருக்கும் மகிழ்ச்சி வெளிப்புற சூழ்நிலையால் ஒரு நாளும் அது குலையாது. இந்த வசனம் நமக்கு நினைவூட்டுவது, உண்மையான மகிழ்ச்சி வெளியிலிருந்து வராது, அது தேவனோடு உள்ள உறவிலிருந்து வருகிறது. இன்றைய நாள் உன் மனதில் இந்த உண்மை பதியட்டும். சூழ்நிலை மாறாமல் இருந்தாலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.